ஒரு சின்ன பையனை கூட உங்களால பிடிக்க முடியலையா? காவ்யா, கராட்டே உங்க 2 பேருக்கும் ஒண்ணாகல. எங்களுக்கு என்ன ஆக போகுது? என்னுடைய புஜபல பராக்கிரமத்தால மேடத்தை காப்பாத்தி இருக்கேன். கராத்தேல கருப்பு பெல்ட். கராட்டே லிட்டில் சிங்கம், இன்னும் ஒரே ஒரு ஸ்டன் கன் தான் மிச்சம். அது உடனே உடைச்சாகணும், இல்லனா போக சீக்கிரமா கொள்ளையடிச்சிடுவான். கவலைப்படாதீங்க காவ்யா, என்கிட்ட ஒரு சூப்பர் பிளான் இருக்கு. யா என் ஸ்டன் கன் முன்னாடியே ஸ்டெடியா நிக்கிறியா? ரெடி ஃபார் த சர்ப்ரைஸ். இதுக்கப்புறம் உன்னை என்கிட்ட இருந்து யாராலையும் காப்பாற்ற முடியாது. பணம் பணம் பணம். சிங்கத்தை யாராலையும் சீண்ட முடியாது. அட கடவுளே, என் கனவெல்லாம் தூள் தூளாக்கிட்டானே. யாராவது காப்பாத்துங்க. பணம் பணம் பணம். வாவ் லிட்டில் சிங்கம், நீயும் டீமும் சேர்ந்து மிர்ச்சி நகரையே காப்பாத்தி புட்டீங்க. மிர்ச்சி நகர் இப்போ உங்களாலதான் ஜொலிக்குது. ஆமா, பிரமாதம் சார். இது என்னோட கடமை தான். லிட்டில் சிங்கம், இந்த போகா திரும்ப ஹே பல்லு, இன்னைக்கு நமக்கு செம்ம வேட்டதான். நீ என்ன சொல்ற பல்லு? பல்லு, எஸ் பாஸ். ஸ்பெஷல் கிளாஸஸ் போட்டுக்கிட்டு 2 பேரும் தயாராகுங்க. அங்க பாருங்க. கேட்டுக்கோங்க பாஸ், இப்ப எல்லா பணமும் நம்ம கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. சபாஷ், அப்படி போடுங்க. அசத்திட்டீங்க. இந்த ஊர்ல இருக்கிற பணத்தை கொள்ளை அடிச்சு எனக்கு சொந்தமாக்கிக்க போறேன். அதுக்கப்புறமா மிர்ச்சி நகர கங்கால் நகரா மாத்த போறேன். அதுக்கப்புறமா இந்த போகா மிர்ச்சி நகரோட ராஜாவாயிடுவேன். பணம் பணம் பணம். டே பல்லு பைல்வான், ஒரு தடவை இந்த மிர்ச்சி நகரை நாம ஏமாத்திட்டா போதும். அதுக்கப்புறம் யாரும் நம்மள தடுக்க முடியாது. பல்லு. வாங்கடா கல்லு பல்லு. இந்த முறை ஜெயில் சாப்பாடு உங்களுக்கு பிடிக்கல போல தெரியுதே, அதனாலதான் சீக்கிரமா தப்பிச்சிட்டீங்களா? ஓங்கி ஒண்ணு வச்சேன்னா பாரு. வழிய விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க மேடம். இன்ஸ்பெக்டர் காவ்யா. வழிய விட்டு கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்க இன்ஸ்பெக்டர் காவ்யா. உங்க கராத்தே குங்ஃபூ இன்ஸ்பெக்டர் எங்க இங்க ஆளைய காணோமே. கிரேட் எல்லாத்தையும் சொல்வா. நியூட்டனோட சட்னி. இந்த கோகுல்ஸ் செம்மையா இருக்கு. இந்த கோகுல்ஸ் கிரீன் கிறிஸ்டல்ல பண்ணிருக்காங்க. கோகுல் கிரீன் கிறிஸ்டல்ஸ்? இந்த கிறிஸ்டல் ரொம்ப ரேரான கிறிஸ்டல் தானே? அப்படின்னா இந்த கோகுல்ஸ் போட்டுக்கிறவங்கல ஹை ஃப்ரீக்வென்சி ஷீல்ட் பாதுகாக்கும். ஆனா இந்த ஷீல்டை எப்படி பிளாக் பண்றது? இந்த ஷீல்டை நீ பிரேக் பண்ணனும்னு நினைச்சா அதுக்கு சூப்பர் ஹை ஃப்ரீக்வென்சி சவுண்ட் தேவை. நியூட்டனோட சட்னி. போது கட்டாதீங்க. எனக்கு புரியுது பப்ளி. அதாவது பப்ளி. மேடம், நாம எப்படி திடீர்னு இந்த டிவி ஷோரூமுக்குள்ள வந்தோம்?
இது டிவி ஷோரூம் இல்ல, இது லார்ட் போகாவோட கோட்டை. ஹேய், போகாவ போகியாக்கிடுவோம். எங்களை எதுக்காக பிடிச்சு வச்சிருக்க? ஒழுங்கா விட்டுடு, இல்லைன்னா உன் மண்டையை உடைச்சிடுவேன். ரிலாக்ஸ் இன்ஸ்பெக்டர் காவ்யா. இன்னும் கொஞ்ச நேரத்துல லார்ட் போகாவோட ஒரு சூப்பரான ஷோ ஆரம்பமாக போகுது. ஊர்ல இருக்கிற பேங்க்ல எல்லாம் கொள்ளடிக்கல நினைச்சிருக்கியா? இது வெறும் ஆரம்பம் தான். பேங்க்ல கொள்ளையடிச்சதுக்கு அப்புறம் ஜுவல்லரி ஷாப், ஷாப்பிங் மால், பிசினஸ் ஏரியா எல்லாத்துலயும் கொள்ளையடிப்போம். பணம் பணம் பணம். லார்டு போகி, தப்பா சொல்லாத போகா. ஜஸ்ட் 2 வார்த்தை தான் சொல்ல விரும்புறேன். லிட்டில் சிங்கம். ஓ, என்னோட எதிரி நான் கூப்பிடாமலே என் முன்னாடி வந்து நிக்கிறான். தூங்கிட்டு இருக்க மிருகத்தை தட்டி எழுப்புறானுங்க. பாத்தீங்களா நண்பர்களே, இததான் கோகனட் ஷேக் ஷேக்னு சொல்லுவாங்க. லார்ட் போகா கிட்ட நீ சிக்கின சின்ன பின்னமாயிடுவேன். லார்ட் போகா, கண்ணாடி அதை கொடுத்துடு. சிக்கி, இந்தா இத காதுல போட்டுக்கோ. சிக்கி, உனக்கு ஒண்ணும் ஆகல? ஆமா, காவியாவும் கரெக்டாவும் எங்க போனாங்க? லார்ட் போகாவோட ஆளுங்க ட்ரக்ல எல்லா பணத்தையும் எடுத்து வச்சு போயிட்டாங்களா? என்ன, காவியா கராட்டாவையும் கூட்டிட்டு போனாங்களா? இந்த காபல்ஸுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதோ ஒரு ரகசியம் இருக்கணும். பாபுலியால மட்டும்தான் இத கண்டு. அழகான டெடி பொம்மை இருக்கு பாருங்க. எல்லா பசங்களும் ஹாப்பியா இருங்க. ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. என்ன விட்டுருப்பா, என்ன விட்டுரு, என்ன ஒண்ணு பண்ணாத. ஆனா பலூன் வேற பணத்தை வாங்குதப்பா. என்ன ஏய், ஹேட்ஸ் அப். லிட்டில் சிங்கம். இங்க பாருங்க பசங்களா, என்ன டென்ஷன் பண்ணாதீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? நான் உங்களை பயமுறுத்த போறேன். அப்புறம் நீங்க எல்லாரும் அழ ஆரம்பிச்சிருவீங்க.
ஜங்கிலி ஜோக்கரா? எனக்கு அந்த ஜங்கிலி ஜோக்கரை ரொம்ப நல்லாவே தெரியும். அவன் டிம்பு சர்க்கஸோட ஜோக்கர். ஆனா எல்லா பசங்களும் அவனை பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க. ஒரு நாள் அவன் திடீர்னு சர்க்கஸை விட்டு வெளியேறிட்டான். அதுக்கப்புறம் என் இனத்தை அழிக்க முயற்சி பண்ணிருக்கீங்க. இதுக்கு நான் உங்களை பழிக்கு பழி வாங்கியே தீருவேன். இந்த இடத்தை யார் அழிச்சது? 2 இடமும் அழிஞ்சு போயிருக்கு. அட, நான் காப்பாத்தின சின்ன டைனோசர் இந்த இடத்துல இருக்கு. என்ன அப்படி பாக்குறீங்க? மிச்சம் இருக்கிற இனத்தை அழிக்கணும்னு வந்துட்டியா? உனக்கு இன்னுமா திருப்தி ஆகல? உங்கள மாதிரி டைனோசர்கள் மேல நாங்க அவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தோம். நாங்க உங்களுக்கு எந்த கெடுதலும் பண்ணல. அப்படி இருக்கும்போது நீங்க எதுக்காக எங்க இடத்தையும் எங்க மக்களையும் அழிச்சீங்க? பொடியா, சும்மா உளராத. நாங்க அந்த பக்கம் போறதே கிடையாது. மனுஷங்க தான் எங்க இடத்துக்கு வந்து கலவரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வேணும்னா நீயே உன் கண்ணால பாத்துக்க. இங்க பாரு, நாங்களே இத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக உன்னுடைய இலாக்காக்கு வரலான்னு இருந்தோம். ஆனா நீயே இங்க வந்துட்ட. சரி, வந்ததுதான் வந்த. தண்டனை அனுபவிக்க தயாராகு. இருங்க டைனோ ராஜா, கண்டிப்பா ஏதோ தப்பு நடந்திருக்கு. இவன் தான் காலையில என்னோட உயிரையே காப்பாத்துனா. இதெல்லாம் இவன் செஞ்சிருக்க வாய்ப்பே இல்ல. அப்ப நான் உன்னதான் காப்பாத்தனா? ஆமா நண்பா, எனக்கு நம்பிக்கை இருக்கு. நீ ரொம்ப நல்லவன், நேர்மையானவன். அப்ப இந்த வேலைகளை யார்தான் பண்றது? நாங்க எங்களுடைய சாப்பாட்டுக்காக ரொம்ப தூரம் போய் ஆகணும். போய் திரும்பி வந்து பார்த்தா மொத்த இலாக்காவும் அழிஞ்சிருக்கு. எல்லா பக்கமும் மனுஷங்களுடைய கால் தடம் தான் இருக்கு. குழந்தைங்களும் வயசானவங்களும் தான் சொன்னாங்க. எல்லாமே வேகமா நடந்ததால அவங்களுக்கு எதுவுமே புரியலையாம். உங்க இடம் மாதிரியே எங்க இடமும் அழிஞ்சு போயிருக்கு. ஆனா அங்க உங்க எம்பரரும் மந்திரங்களை உடைச்சிட்டான். கண்டிப்பா இதுக்கு பின்னாடி வேற ஏதோ ஒரு பயங்கரமான சக்தி இருக்கு. புடிங்க. ஒரு சிங்கத்தோட வீடுனா அது எல்லா சிங்கத்தோட வீடும் தான். அதே மாதிரி சண்டைன்னு வந்தா எல்லாரும் சேர்ந்து தான் போடுவோம். பாடோக் சொன்னது சரிதான். டிராகன் சிங்கம் அவன் கூட இன்னும் 3 குட்டிச்சாத்தனங்களை கூட்டிக்கிட்டு வந்திருக்கான். இது அந்த பார்டோக்கோட வேலைதான் நண்பர்களே. புடிங்க. ஆனா அத நம்ம நடக்க விடக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இவங்க எண்ணத்துல மண்ணை வாரி போடணும். நீங்க எல்லாரும் என் கூட இருப்பீங்களா? நான் என்ன பண்றேனோ அதே மாதிரி பண்ணுங்க நண்பர்களே.
வாங்க வாங்க வாங்க. இது என்ன பூ? இந்த பூ எரிமலை பகுதியில தானே பூக்கும், இங்க எப்படி வந்தது? நம்ம கேள்விகளுக்கான பதில் கண்டிப்பா அங்கதான் கிடைக்கும் நண்பா. ஆனா அந்த இடம் ரொம்ப ஆபத்தானதாச்சே. நான் அந்த இடத்த பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். அங்க போக கூடாதுன்னு என் அம்மா எப்பவுமே சொல்லுவாங்க. ஆபத்தா இருந்தாலும் சரி, அங்க போய் ஒரு கை பாக்குறோம். இது நம்ம ரெண்டு இனத்தோட எதிர்கால பிரச்சனை. கவலைப்படாத, நம்ம இப்படியே போக மாட்டோம். நீங்களா எதுவும் செய்யக்கூடாது, வந்து தகவல் சொல்லணும்னு டைனோ ராஜா சொன்னாருல்ல. இப்ப நம்ம கிட்ட டைம் இல்ல டைனோ. இனி எதை பண்றதா இருந்தாலும் நம்ம 4 பேர் தான் பண்ணணும். கவலைப்படாத நண்பா, உனக்கு எதுவும் நடக்காம நான் பாத்துக்கிறேன். என்ன நண்பர்களே, பயந்துட்டீங்களா? அடட, பயப்படாதீங்க. நான் உங்களோட நண்பன் தான். அச்சோ, நான் தப்பா சொல்லிட்டேன். நான் உங்கள ஒருத்தன் தான். நீ எப்படி சொல்ற? நண்பனுக்கு நண்பன், எதிரிக்கு எதிரியா இருப்பேன். என்னுடைய பேர் தான் டிராகன் சிங்கம். வாவ், நம்ம டிராகன் உருவத்திலயும் இருக்கோம் பாருங்க. அதுவும் இன்னொரு யூனிவர்ஸ்ல. நான் தான் லிட்டில் சிங்கம். இது ரோனன் சிங்கம், இது பாகி சிங்கம். ஆனா நீ எப்படி எங்களை கண்டுபிடிச்ச? நான் என்னோட உலகத்துல நிம்மதியா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்தேன். அந்த நேரத்துல எனக்கு திடீர்னு ஏதோ பிரச்சனை வர மாதிரி சிக்னல் காமிச்சது. திடீர்னு நான் ஒரு விஷயத்த பார்த்தேன். எல்லா லிட்டில் சிங்கமும் பார்டோ கிட்ட இருந்து ஓடிக்கிட்டு இருந்தீங்க. ஆனா நீங்க 3 பேரும் பிரச்சனையில இருந்தீங்க. நான் என்னோட டிராகன் பவரை வச்சு உங்களுக்காக உதவி கேட்டேன். அவங்க உங்ககிட்ட வர்றதுக்காக எனக்கு ஒரு போர்ட்டலை கொடுத்தாங்க. அப்படின்னா இந்த மல்டிவர்ஸ் வாட்சோட சிக்னல் வச்சு தான் இங்க வந்திருக்கீங்க. ஆனா இந்த வாட்சை வச்சு வீர், ராஜ் அப்புறம் ஆதி சிங்கம்மா கான்டாக்டே பண்ண முடியலையே. அவங்க கண்டிப்பா ஏதோ பிரச்சனையில தான் இருப்பாங்க. நம்ம அவங்கள கண்டுபிடிச்சு அவங்களுக்கு உதவி செஞ்சாகணும்.
முதல்ல என்னோட உலகத்துக்கு வந்து ஓய்வு எடுத்துக்கோங்க. வாங்க. தூங்கிட்டு இருக்க சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. பஞ்சாட்ட எனக்கு நல்லா தெரியும் பார்தோக் அவனோட மேஜிக்கால தான் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கானு. ஆனா ஒரே ஒரு பஞ்ச அட்டாக்ல அவனோட மேஜிக் காலி ஆயிடுச்சு. இப்போ உங்களோட கோவம்லாம் போயிருந்ததுன்னா நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நண்பர்கள் ஆயிடலாமா? போயிட்டு வாங்க நண்பர்களே, நீங்க இப்ப விடுதலை ஆயிட்டீங்க. நண்பர்களே, லாவா நதி அங்கேயே முடியுது. நாம வெளியே வர்றதுக்கான வழியும் கிடைச்சிருச்சு. ரோனன், ராஜ், நாங்க உங்களை விட்டுட்டு போக மாட்டோம். நீங்க எங்களை நினைச்சு கவலைப்படாதீங்க. நீங்க முன்னேறி போய்கிட்டே இருங்க, எங்களுக்கு ஒண்ணும் ஆகாது. சீக்கிரம் வாங்க, வெளிய போற வழி இப்ப மூடிக்கிட்டு இருக்கு. நம்ம சீக்கிரம் ஏதாவது பண்ணி ஆகணும். நீ முன்னாடி போ. பாய். 2 4 சார், 8 அப்புறம் 2 5 சார். எத்தனை? 10 தான். என்னால முடியலப்பா. என்னதான் படிச்சாலும் மண்டையில ஏறல. நண்பா, தேவையில்லாம கவலைப்படாத. அதான் நான் இருக்கேன்ல. உனக்கு பட்டாக்குன்னு புரியுற மாதிரி நான் சொல்லி தரேன். இப்ப என்கிட்ட 4 டோக்லா இருக்குன்னு வச்சுக்க. அத நான் 2ஆல மல்டிப்ளை பண்றேன். இப்ப என்கிட்ட மொத்தம் எத்தனை இருக்கும் சொல்லு பார்க்கலாம். அப்படியா? இப்ப சொல்றேன் பாரு, நல்லா கேளு. 4 மல்டிப்ளை பை 2 அது என்னது? என்ன வரும்? எனக்கு தெரியல லட்டு. அட லட்டு, பின்னாடி பூதம். மறந்துட்டியா? 4 டைம்ஸ் 2 எவ்வளவு வரும்? சொல்லிடு அஜய். எப்பவும் போல நீ மறக்கதான் போற. எனக்கு தெரியும், ஏடா நீ ஒரு ஃபூல். எக்ஸாம் பூதம், தயவு செஞ்சு போயிடு. எக்ஸாம் பூதம், தயவு செஞ்சு போயிடு போயிடு. So funny. என்னாச்சு அஜய்? இங்க பூதம் இதுல ஒண்ணே இல்ல. நாங்க தான் இருக்கோம். எதை பார்த்து பயப்படுற? என்னால முடியாது. கொஸ்டின் பேப்பரை பார்த்ததும் ஆன்சர்லாம் மறந்துட்டா நான் என்ன பண்ணுவேன்? அட என்னப்பா அஜய், லிட்டில் சிங்கம் மாதிரி உன்னோட மைண்ட் ஸ்ட்ராங்கா வச்சுக்க. இந்த லட்டுக்கு எப்படி புரிய வைக்கிறது? எக்ஸாம்னாலே லிட்டில் சிங்கத்துக்கு பயம். நியூட்டனோட சட்டினி. என்கிட்ட ஃப்ரீஸ் வாட்ச் தயாரா இருக்கு. வாவ்! அப்படின்னா நம்ம டைம் ஃப்ரீஸ் மிஷன் மூலமா எப்பவும் டைமை நிறுத்தலாமா? அதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணலாம். நியூட்டனோட சட்டினி. அடேங்க அப்பா, டைமை ஃப்ரீஸ் ஆக்குற வாட்சா? டே அஜய், இந்த ஹாப்பி சில்ட்ரன்ஸ் டே. இப்ப நான் பயமுறுத்த போறேன். பசங்க எல்லாரும் பயப்பட போறாங்க. வாவ், வாவ், வாவ்.
உன்னோட காஸ்டியூம் உனக்கு சுத்தமா சூட் ஆகவே இல்ல. பப்ளி, எனக்கு ஒரு Dress தான் சூட் ஆகும். அதுதான் போலீஸ் காஸ்டியூம். ஓகே, சூப்பர் இருக்கா. இப்ப நான் என்ன பண்ணுவேன்? ஆமா, அந்த பெரிய டெடி எங்க போனா? அடடா, கொஞ்சம் தள்ளி போய் நிக்க கூடாது, யானை மாதிரி குறுக்க நிக்கிறேன். ஏய் லட்டு, என்னை எதிர்த்து ஏதாவது ஒண்ணு பேசுன தலையில வாங்குவ ஒரு கொட்டு, புரிஞ்சுதா? So funny. மது, லிட்டில் சிங்கம் உலகம் முழுக்க போய் சண்டை போடுறான். ஆனா நீ அதுக்கு அப்படியே ஆப்போசிட். ரொம்ப ஓவரா பேசாத பப்ளி. நான் இப்போ யானை, காட்டுக்கே ராஜா. உங்களை மாதிரி டெடி பேர் இல்ல. காட்டோட ராஜா சிங்கம் மட்டும்தான், யானை ஒண்ணும் இல்ல. சிங்கம்னா அது ஒருத்த மட்டும்தான், அதான் லிட்டில் சிங்கம். அதோ நம்ம லிட்டில் சிங்கம் வந்துட்டாரு. ஓ, முதல்ல சண்டை போடுறத நிறுத்துங்க. டான்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. அப்புறம் நான் எதையுமே சொல்லி கொடுக்கலன்னு நினைச்சுப்பாங்க. 1 2 3 and start. தயாரா இருக்கு. அந்த மகா கிரகத்துல லிட்டில் சிங்கம்ஸோட தோல்வி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. வாங்க பிரதர்ஸ், மொத்த உலகத்தோட சக்தியை நாம இப்ப எடுத்துக்கலாம். ஆத்மாஸ்திரம், ஆத்மாஸ்திரம். உலகத்தோட எல்லா ஆன்மாக்களையும் எங்களிடம் கொண்டு வந்து சேர்த்து எங்களை சக்திசாலியாக்கு. லிட்டில் சிங்கம், ராஜசிங்கம், சிறுத்த சிங்கம், ரோலன் சிங்கம், ஆதி சிங்கம், வீர சிங்கம், டிராகன் சிங்கம் மற்றும் சக்தி சிங்கம். இவங்க எல்லாருடைய ஆன்மாவையை என்கிட்ட கொண்டு வந்துரு. கடைசியா உங்க எல்லா லிட்டில் சிங்கம்ஸ் உலகத்தோட ஆன்மாக்கள் எங்க கைக்குள்ள வரப்போகுது. இனி நாங்க தான் மல்டிவர்ஸோட மிக சக்தி வாய்ந்த சக்திசாலிகள். நான் கொடுத்த வாக்க நிறைவேற்றிட்டேன். இப்ப நீங்க உங்க வாக்க நிறைவேற்றணும். ஒரு லிட்டில் சிங்கம் கூட சுதந்திரமா வெளியில சுத்த கூடாது. அப்படி சுத்துனா நம்மளுடைய சக்திகளை அழிக்கிறதுக்கான முயற்சியில அவங்க எப்பவும் இறங்குவாங்க. மத்த எல்லா லிட்டில் சிங்கம்ஸையும் திகரிக்கிறோம். ஆனா ஒரு உலகத்துக்குள்ள இருக்கிற ஆன்மாவை நாம எடுத்துக்கணும்னா அதுக்கு நாம 3 பேர் ஒன்னா இருக்கிறது அவசியம். ஏன்னா நம்மள மாதிரியே சக்தி வாய்ந்த அழிக்கும் வீரர்கள் ஒரு முழு யூனிவர்ஸ் உடைய சக்தியை தனியா சமாளிக்க முடியாது. நான் கொடுத்த வாக்கு இன்னும் நான் மறக்கல. ஆனா போன தடவை அந்த ஆத்மா அஸ்திரத்தை உருவாக்க நான் இந்த எல்லா யூனிவர்ஸோட உறுப்புகளை தேடிக்கிட்டு இருந்தேன். அப்பதான் இந்த லிட்டில் சிங்கம்ஸ் என்ன வேலை செய்ய விடாம தடுத்தாங்க. இவங்களோட காவல் சக்தி நமக்கு பெரிய ஆபத்து. பிரதர், மகாகிர ரொம்ப ஆபத்தான ஒரு உலகம். அந்த லிட்டில் சிங்கத்தை எப்படி பிடிக்கணும்ன்றத நாங்க பாத்துக்கிறோம். எல்லா சிங்கம்ஸும் தனித்தனி கூண்டுக்குள்ள அடைஞ்சு கிடக்கணும். அப்பதான் அவங்களுடைய காவல் சக்தியால நம்மளை தடுக்க முடியாது. அப்புறம் அவங்க யூனிவர்ஸோட ஒவ்வொரு ஆத்மாவையும் நாம எடுத்துக்கிட்டு அதிக சக்தி வாய்ந்தவங்கள ஆயிடலாம். சிங்கங்களால அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க உலகத்தையும் நாம அழிச்சிடலாம். சீக்கிரம் ஏதாவது பண்ணணும். நம்ம நண்பர்கள் எல்லாம் எவ்வளவு பெரிய பிரச்சனையில இருக்காங்கன்னு தெரியல.
இது என்ன இடம்? எனக்கு இந்த இடத்தோட பேர் மட்டும்தான் வந்தது லிட்டில் சிங்கம். அதான் இங்க வந்துட்டேன். நமக்கு இப்ப மொத்த யூனிவர்ஸையும் சுத்துற நேரம் சுத்தமா இல்ல. அவனை நான் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் மக்கள் எல்லாரும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. குரு அந்த மந்திரக்கல்ல ஒரு மந்திரம் போட்டு மறைச்சு வச்சுட்டாரு. அந்த எம்பரர் ஊவை அடிச்சு வச்சு அவருக்கு சாப்பாடும் கொடுக்கல. ஏன்னா அந்த சாப்பாடோட வலி அவங்களுக்கு தெரியணும்ன்றதுக்காக தான். டிராகன் சிங்கம், உன்னோட இந்த வீரம் நாங்க பார்டோக் கூட சண்டை போடுறதுக்கு கண்டிப்பா உதவும். நீ எங்க கூட வந்தே ஆகணும். நான் கண்டிப்பா உங்க கூட வருவேன் லிட்டில் சிங்கம். இன்னும் மஷ்ரூம்ஸ் வேணும். போங்க. உடனே எடுத்துட்டு வரோம் பாஸ். அந்த சின்ன டிராகன் என்னை இந்த இடத்துல அடைச்சி வச்சதுல இருந்து என்னோட வயிறு எப்பவும் ஒரு விஷயத்த பத்தி தான் யோசிச்சுக்கிட்டே இருக்கு. அவன் மட்டும் என் கையில கிடைச்சானா அவனை நான் அப்படியே முழுங்கிடுவேன். விண்வெளியில இருந்து சாப்பாடு வந்திருக்கா? யார் இந்த வீரர்கள்? எம்பரர் ஊ, உன்னுடைய ராஜ்யத்துல 3 லிட்டில் சிங்கம் ஒளிஞ்சிருக்காங்க. 3 சிங்கமா? இல்ல, ஒழுங்கா உன் இடத்துல போய் நில்லு. எல்லாரும் முன்னாடியும் ஸ்கூல் பேரை நாசமாக்கிடாத. அப்படியா? அதான் விஷயமா? சீக்கிரமா ஜீப்ப ஓட்டு பல்லோ. இன்ஸ்பெக்டர் காவியாவோ கான்ஸ்டபிள் கராத்தேவும் பின்னாடியே வர்றாங்க. நீ என்ன பண்ற பல்லோ? சிக்னலை மதிக்காத, போய்கிட்டே இரு. பல்லு ரொம்ப நன்றிப்பா லிட்டில் சிங்கம். இது என்னோட கடமை தான் பாட்டி. ரொம்ப ஜாலியா இருக்க போகுது. இது கொஞ்சம் கூட சரியில்லை. இந்த அஜய் எங்க போனேன்னு தெரியல. மனுஷருங்க லேட் ஆயிடுச்சு. வர வர ஒரு டாய்லெட் பிரேக்கு காலவே இல்லாம போய்கிட்டு இருக்கு. உங்க எல்லாரையும் மிர்ச்சி நகர்ல இருக்கிற டெட்டி வெட்டி பார்க்குக்கு அன்போட வரவேற்கிறேன். அப்புறம் எல்லா பசங்களும் பார்க்கிறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்காங்க. மிர்ச்சி நகரோட பசங்க எவ்வளவு சரி, நீங்க யாரு? நீ ஏன் பாக்க என்ன மாதிரி இருக்க? என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எங்க? பயப்படாத நண்பா, நம்ம எல்லாம் அவங்க யூனிவர்ஸ்ல இருக்க லிட்டில் சிங்கம் தான். ஆமா, அந்த மோசமான பார்லோக் தான் நம்மள இங்க அடைச்சு வச்சிருக்கான். அது சரி, இது என்ன இடம்? எதுக்கு இங்க இருக்கோம் நம்ம? இது மல்டிவர்ஸோட இடம் நண்பா. சரி, நீ யாரு, எப்படி இங்க வந்தன்னு கொஞ்சம் சொல்றியா? நான் தான் ஆதி சிங்கம். எங்களோட யூனிவர்ஸ் ஆதி யூனிவர்ஸ். அங்க நாங்களும் டைனோசரும் ஒன்னா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாங்க ஒருத்தரோட வாழ்க்கையில ஒருத்தர் தலையிடவே மாட்டோம். ஒரு நாள் காலையில நான் பழத்தை பறிக்க போனேன்.
இந்த மரத்தோட வேர்களை புடிச்சு போறதுல வர சந்தோஷம் தரையில நடந்து போனா கூட கிடைக்கவே கிடைக்காது. அதனாலதான் நான் இப்படி தாவி தாவி போறேன். இந்த பழம் ரொம்ப அற்புதமா இருக்கே. இத ஏதோ பறவை வந்து சாப்பிட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். இத சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கு. தாத்தாக்கு இது ரொம்ப பிடிக்கும். அவருக்கு இதை எடுத்துட்டு போலாம். என்ன சத்தம் இது? நீ இங்க வந்து எப்படி மாட்டிக்கிட்ட நண்பா? இத யாரோ வேணும்னே கஷ்டப்படுத்துறாங்க. பாவம் அது மேல வர ரொம்ப கஷ்டப்படுது. நான் தான் ஏதாவது பண்ணி ஆகணும். ஒரு ஐடியா வந்துருச்சு. நான் சொல்றத மட்டும் பண்ணு. நீ மேல வர்றதுக்கு நான் உதவுறேன். உடைச்சிட்டேன். பாகி சிங்கம், என்னோட நெஜி பிளாஸ்டர் இப்ப ஒன்ன உடைக்க போகுது. நீ கண்டுபிடிச்ச எனர்ஜி பிளாஸ்டர் வச்சே புரியுது உன் மண்டையில மூளை எப்படி இருக்குன்னு. ஆனா நீ எதிர்க்கிறது சிங்கத்தை. கொஞ்சம் பார்த்து பத்திரமா நடந்துக்கோ. கைஜு, என் கையில மாட்டினா உன்னை போட்டு முறுக்கி எடுத்துடுவேன். சங்கேஜ் உன்னை இந்த லாவா நதியை கடக்க விடவே மாட்டா. அதுக்கப்புறம் உன்னுடைய யூனிவர்ஸ் தானாவே அழிஞ்சு போயிடும். வீர் சிங்கம், நீ நினைச்சது நடக்காது. எதுவுமே நடக்காது. எந்த எபிசோட்னாலும் நாங்க ஒரு பஞ்சா அட்டாக் விட்டாலே போதும். உங்க கதையெல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆதி சிங்கத்துக்கிட்ட யாராலையும் வர முடியாது. ஒருவேளை அவங்க வந்துட்டாங்கன்னா திரும்பி அவங்களால போக முடியாது.
என் வண்டியே என்கிட்ட வந்ததுக்கு அப்புறம் என்ன தடுக்கிறது யாராலையும் முடியாது. செல்லக்குட்டி, சரியான நேரத்துக்கு வந்திருக்க. ஆனா உன்கிட்ட ரொம்பலாம் டைம் இல்ல. இந்த லைஃப் லைன் 30 செகண்ட்ஸ்ல உன் கைய விட்டு போயிடும். நீ மட்டும் அந்த கதவை கடக்கலனா இந்த கேம்ல நீ தோத்து போயிடுவ. சீக்கிரம் வாங்க. லாவா நதியில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் கேம் ஈஸி ஆயிடும் நினைச்சோம். ஆனா இங்க வந்து பார்த்தா ஒண்ணுமே புரியலப்பா. எப்போ கேம்ல ஒரு லெவல கிராஸ் பண்றீங்களோ அதோட கேம் முடிஞ்சு போறது இல்ல. அதை விட டிஃபிகல்ட்டான லெவல்ஸ் முன்னாடி வந்து நிக்கும். ஏன்னா கேம் எப்பவுமே ஜாலியா இருக்கணும். எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். என்டர்டைன்மெண்ட். பார்தோக் எதுக்காக இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்? ஆதி சிங்கத்தை யாராலையும் எப்பவுமே எதுக்கும் தடுக்கவே முடியாது. நீங்க எல்லா சிங்கமும் ஒன்னா சேர்ந்து நல்லாதான் கேம் விளையாண்டீங்க. நீங்க ஒன்னா இருக்கும் போது எந்த பிரச்சனைய அன்ஃப்ரீஸ் பண்ணிடும். கொஞ்ச நேரம் ப்ரொஃபசர் அவிஷ்கார் கிட்ட இத பாரோ பண்ணிக்கலாம். ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. ஆச்சரியமா இருக்கு. அட உனக்கு என்னாச்சு அஜய்? எதுக்கு ஜெயின்ட் வீல் மாதிரி இத்தனை புக்ஸ் தூக்கிட்டு வர? ஆமா பல்லட்டு, எங்கேயாவது மறந்துருமோன்னு பயமா இருக்கு. அட என்னப்பா நீ தேவலாம பயப்படாதே. ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோ, லிட்டில் சிங்கம் மாதிரி மைண்ட் எல்லாம் ஸ்ட்ராங்கா வச்சுக்க. உன்னோட எக்ஸாம் பயத்தை இப்படி ஒரு கிக்க விடு. அடடா பெல் அடிச்சிட்டாங்கப்பா. என் தலை உடைய போகுது. இப்ப கூட யாராவது வில்ல வந்தானா அவனை உண்டு இல்லாம ஆக்கிடுவேன். ஆனா இந்த எக்ஸாம்ல இத நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. பசங்களா, இன்னும் 15 மினிட்ஸ் தான் பேலன்ஸ் இருக்கு. எதுவும் ஞாபகம் வர மாட்டேங்குதே. 15 நிமிஷத்துல இந்த எக்ஸாம் நான் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல. இந்த வாட்சா இப்ப இதாலதான் என்ன காப்பாத்த முடியும். இந்த உலகத்துல எவ்வளவோ யூனிவர்ஸ் இருக்கு. உனக்கு இதுதான் கிடைச்சதா? இவனை தேடி வந்தா கண்டிப்பா நாம தான் பெரிய பிரச்சனையில மாட்டுவோம்னு நினைக்கிறேன்.
அட இங்க இருக்கிறதெல்லாம் ஏன்பா இவ்ளோ பெருசா இருக்கு? எல்லாரும் ஜம்ப் பண்ணிடுங்க. இதுங்க எல்லாமே யாருக்கோ பயந்து இங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படின்னா ஏதோ பிரச்சனை வந்துகிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஒரு பக்கம் பள்ளம், இன்னொரு பக்கம் பார்த்தா பிரச்சனை. 2 கிலோ தக்காளி வாங்க வாங்க என்ன வேணும்? அது கொஞ்சம் இல்ல, அது கொஞ்சம் எடுத்துக்கலாங்க. 10 ரூபாவா? சரி பேங்க்ல பணம் காலி. ஆனா நம்ம பாக்கெட் எல்லாம் ஃபுல்லு. பலு லிட்டில் சிங்கம் உடனே ஃபாரினுக்கு ஒரு டிக்கெட்டை புக் பண்ண பல்லு. இனிமே நம்மள யாராலையும் பிடிக்க முடியாது. பலு ஊரை காக்கும் வீரன் இவன், இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். எதிரிகள் படையுடன் வந்தாலே எதிர்த்து நிற்பான் லிட்டில் சிங்கம். இந்த கல்லுவும் பல்லுவும் படே திறமசாலிங்க தான். நான் சொல்றது சரிதானுங்களா மேடம்? ஹே கராட்டே, வாய் மூடிட்டு வேலையை பாரு. இல்லனா தெரியும் தெரியும். குமுறிட மாட்டீங்க. ஓய் சாப்பிடும்போது குறுக்க பேசுறியா? நான் நினைச்சா உன்னோட நிலம் எல்லாத்தையுமே ஒரேடியா அழிச்சிடுவேன். நம்ம நிலம் எல்லாம் வீணா போச்சு. மரியாதையா இங்கிருந்து போயிடு. இந்த கிராமத்து மக்களை நான் காப்பாத்தியே தீருவேன். யுத்தத்துல சண்டை போடணுங்கிறதுக்காக சண்டை போடக்கூடாது டிராகன் சிங்கம். ஜெயிக்கிறதுக்காக தான் சண்டை போடணும். யுத்தத்துல ஜெயிக்கிறதுக்கு சரியான சந்தர்ப்பத்துக்காக காத்திருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கு முதல்ல நீ டிராகன் யுத்த கலைய முழுமையா கத்துக்கணும். என்னுடைய குரு யாருக்குமே தெரியாம எங்களோட பழங்காலத்து டிராகன் யோதாவையும் மேஜிக்கையும் சொல்லி கொடுத்துட்டு இருந்தாரு. அது இருந்தாதான் எங்களால அந்த மோசமானவனை சுலபமா அழிக்க முடியும். அன்னைக்கு ஒரு நாள் டிராகனை பதிச்சிருக்க ஒரு கல்லு கிடைச்சது. இத நான் அவன் கண்ணில் படக்கூடாதுன்றதுக்காக எடுத்துட்டு போய் ஒளிச்சு வச்சேன். டிராகன் மேட்சான் கல்லா இது பல காலத்துக்கு முன்னாடியே தொலைஞ்சு போச்சே. இதுல பயங்கரமான சக்திகள் இருக்கு. இது எந்த ஒரு பொருளையும் இரட்டிப்பாக்கும். கடைசியில அந்த கல்லை பத்தி அந்த எதிரிங்களுக்கும் தெரிய வந்துருச்சு. அவன் அதை எடுத்துட்டு போக வந்திருந்தான். எனக்கு அந்த கல்லை கொடுக்கறதுக்கு சுத்தமா விருப்பமே இல்ல. அப்ப நான் முடிவு பண்ணேன், இது சண்டை போட வேண்டிய நேரம்னு. டிராகன் கல்ல நான் எடுத்துக்கிட்டு போவேன். அட
தெரியுதா? நான் தான் உன்னோட எக்ஸாம் போதும். எங்க இருக்க அஜய்? வெளியே வந்துரு. கண்டுபிடிச்சுட்ட. உன்னால உன் பயத்தை விட்டு வெளியே வர முடியாது. லிட்டில் சிங்கம் எப்படி வில்லனை புரட்டி எடுக்கிறாரோ அதே மாதிரிதான் நீயும் பயத்தை புரட்டி எடுக்கணும். அட்டமா அட்டமே. லட்டு சரியாதான் சொல்லிருக்கான். இப்ப நான் எப்படியாவது எக்ஸாம்க்கு போயே ஆகணும். தூங்கிட்டு இருந்த சிங்கத்தை தட்டி எழுப்பிட்டாங்க. ஊரை காக்கும் வீரன் இவன், இவன் பெயர்தான் லிட்டில் சிங்கம். நீ ஹலோ அகைன் லிட்டில் சிங்கம்ஸ். நாங்க அனுப்பிச்சு வச்ச பரிசு அந்த அளவுக்கு கோவப்படுத்திடுச்சா? அத பள்ளத்துல தள்ளுற அளவுக்கு போயிட்டீங்க. அடேய், இந்த படம் முடியதான் போகுது. ஆனா வில்லனோட என்ட்ரி இல்லாமலேயேவா? இப்ப பாரு, பார்டோ கூட ஒரு தம்பி வந்தான், கூட இன்னொரு தம்பியும் வந்துட்டான்ல. வாங்க தம்பிங்களா, சண்டையை நம்ம இப்ப ஆரம்பிச்சிடலாமா? தம்பி, உங்க கொம்பு என் கையில இருக்கு, வாங்கிட்டு போறீங்களா? இந்த மிருகத்தை எப்படி ஒரு குழந்தை மாதிரி ஆக்கிட்டான் பாரு. ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல? இதுக்காக நான் உன்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த விலங்க நாம கோவத்தால அடக்கவே முடியாது லிட்டில் சிங்கம். இத நம்ம பாசத்தை காமிச்சுதான் அமைதியாக்க முடியும். எதுவா இருந்தாலும் அது நல்லதுக்கு மட்டும்தான். ஒருவேளை இது எங்களை தாக்க வரலனா இவ்வளவு பெரிய உலகத்துல உன்னை எங்கன்னு கண்டுபிடிச்சிருப்போம். நீ டிராகனா தானே இருந்த, இப்ப எப்படி மனுஷனா மாறின? அப்புறம் நீங்க எல்லாரும் யாரு? என்ன எதுக்காக தேடி வந்திருக்கீங்க? அட கடவுளே, நம்ம எல்லாரும் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம். ஆமா சக்தி சிங்கம், நான் தான் லிட்டில் சிங்கம். இது டிராகன் சிங்கம், இவன் சிறுத்தை சிங்கம், இது ரோனன் சிங்கம். நம்ம ஏன் பார்க்க ஒரே மாதிரி இருக்கோம்னா நம்ம வேற வேற யூனிவர்ஸ்ல இருக்க லிட்டில் சிங்கம். மல்டிவர்ஸ்ல இருக்க பயங்கரமான வில்லனான பார்டோக் எல்லாரையுமே பெரிய பிரச்சனையில இழுத்து விட்டுருக்கான். அவன் கூட சண்டை போட எங்களுக்கு உதவி செய்யறியா? என்கிட்ட யாரா உதவி கேட்டா நான் பண்ண மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஆனா ஒரு ப்ராப்ளம் இருக்கு, என் கூட வாங்க. இந்த காடு, இந்த பழங்கள், இந்த பூக்கள்
இங்க இருக்க மிருகங்கள் நல்லதோ கெட்டதோ இதுதான் என்னுடைய குடும்பம். இவங்க எல்லாரையும் நான் தான் பாத்துக்கிறேன். அது மட்டும் இல்லாம என்னோட முக்கியமான வேலை என்னன்னா, இந்த காட்டுல அது வரைக்கும் அந்த குகைக்குள்ள இருக்க அரக்கனை மட்டும் கண் முழிக்காம பாத்துக்கணும். அதுக்குள்ள உண்மையிலேயே அவ்வளவு பயங்கரமான மிருகம் இருக்கா என்ன? அது மிருகம் மட்டும் இல்ல, பயங்கரமானது. கரோன் அவன் மட்டும் எழுந்துட்டானா இந்த காடை மொத்தமா நாசம் பண்ணிடுவான். என்னோட முன்னோர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு அவனை தூங்க வச்சிருக்காங்க. அதனால என்னோட கவனத்தை நான் அவன் மேல வைக்காம இருக்க மாட்டேன். தெரியும். மரியாதையா வெளியே வா ஜே. ஜங்கிலி ஜோக்கருக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீங்களே வந்து ரொம்ப வசமா மாட்டிக்கிட்டீங்க. உங்களை நான் சும்மா விட மாட்டேன். லிட்டில் சிங்கம், நான் உன்னை என்ன பண்றேன்னு பாரு. தைரியமா இருந்தா முன்னாடி வா. இவனுக்கு நீங்க எதுக்கு? நானே போய் என் கராத்தேல 2 பஞ்ச விட்டுட்டு வரேன். வெயிட் பண்ணுங்க. லிட்டில் சிங்கம் சீக்கிரம் ஏதாவது பண்ணு. எனக்கு ஏதாவது ஆயிருச்சுன்னா அப்புறம் மிர்ச்சி நகருக்கு மினிஸ்டர் இருக்க மாட்டாங்க. ஏப்பா லிட்டில் சிங்கம், சீக்கிரம் எங்களை வந்து காப்பாத்து. இந்த ஜோக்கரால எப்ப பார்த்தாலும் இதே தொல்லையா போச்சு. என்ன பார்த்து எப்படி எல்லாம் சிரிச்சீங்க? இப்ப நான் உங்களை பார்த்து சிரிக்க போறேன். குழந்தைங்க எவ்வளவு பயப்படுறாங்களோ அந்த அளவுக்கு அவனோட பவர் ஏறிக்கிட்டே போகும். கராட்டே குழந்தைங்களை சிரிக்கவே. அப்பதான் இந்த ஜெயிண்ட் டெடி பேர் பவரா இன்னும் ஆகாது. இப்பவே கிளம்புற சிங்கம். பாருங்க இப்ப என் திறமைய. அத பாருங்க பாருங்க பாத்தீங்களா? கலக்கிட்டீங்க கான்ஸ்டபிள் கராத்தே. நான் குழந்தைங்களை காப்பாத்துறேன். உன்னால உன் நண்பர்களை காப்பாத்தவே முடியாது. மரியாதையா இறங்கி வந்துரு லிட்டில் சிங்கம். முடியாத அவன் தலை மேல இருக்க கொம்புல எதுக்காக சிவப்பு கலர்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சே ஆகணும். அப்பதான் நம்ம இவனை தோக்கடிக்க முடியும். ஒழுங்கு மரியாதையா பாதா கிட்ட போய் நீங்க எல்லாருமே சரணடைஞ்சிருங்க. மனச அமைதிப்படுத்திக்கிட்டு கண்களால படிக்க நாம கத்துக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஒரு பார்வையிலேயே நாம நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அதேதான் நண்பர்களே, அவனோட கொம்ப உடைச்சா எல்லா பிரச்சனையும் தீர்ந்து போயிடும். இங்க பாருடா, இன்னைக்கு நீ உன்னோட தோல்வியை ஒத்துக்க மாட்ட. ஏன்னா இன்னையோட உன் கதை முடிய போது பாத்துக்கோ. ஆனா மாலி சவாலி, ஆனா மாலி சவாலி. நீ இப்ப என்ன பண்ண டிராகன் சிங்கம்? இது ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம்பா. இத நிறைய பேர் சேர்ந்து பண்ணாங்கன்னு வைங்க, அவங்க சக்தி வாய்ந்தவங்களா ஆயிடுவாங்க. பிரமாதமா பண்ண சிங்கம். நீங்க எல்லாரும் ஷாவ்லின்கார ஒரு பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாத்திட்டீங்க. இப்போ நான் சொல்ல போறத கவனமா கேளுங்க. நம்ம கண்டத்துல மல்டிவர்ஸ பத்தி 2 இடத்துல போட்டிருக்கு. ஒன்னு காப்பவர்கள், இன்னொன்னு அழிப்பவர்கள். பார்டோ கூடிய இனம் அழிப்பவர்களுடைய இனம். லிட்டில் சிங்கமான நீங்க எல்லாரும் யூனிவர்ஸுடைய காவலர்கள். அதனாலதான் டிராகன் சிங்கத்துக்கு உங்க எல்லாருடைய முகமும் தெரிஞ்சிருக்கு. போங்க, சண்டை போட்டு உங்க கடமையை செய்யுங்க.